திரு சத்யராஜ், முதலமைச்சருடைய ஒரு பக்கம் பேச்சு, அடுத்த தேர்தல் வந்தால் திமுகவினுடைய ஆட்சி உறுதின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் கூட்டணி எல்லாம் எங்களுடைய பேச்சை கேட்டுதான் தாவேக்காவிற்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. அந்த கூட்டணியில விசிகாவும் வரும். விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் நாங்கள் எப்போ வேணாலும் அமைச்சரவையிலிருந்து வெளியேறலாம் அப்படின்ற ஒரு சமிக்கையை சொல்றாரு. தமிழக அரசியல் இன்னொரு முறை ஒரு சுழற்சியாக போகுதுன்றதுக்கான சமிக்கைகள் தான் தலைவர்களுடைய வார்த்தைகளா? எப்படி புரிஞ்சுக்கலாம்? திமுக தன்னை மீண்டும் மறுகட்டமைப்பு செய்கிறதா, கூட்டணியெல்லாம் தன் பக்கம் இழுப்பதற்கென்ற ஒரு பெரிய கேள்வி எழுகிறது உங்களுடைய பார்வையில்? இந்த ஷாம் சார் சொன்ன கருத்து ரொம்ப முக்கியமானது. அந்த ரிப்போர்ட் வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு பிற்பாடு பிரைம் மினிஸ்டர் எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் இருந்து அந்த ரிப்போர்ட்டை திருப்பி எடுத்துட்டாங்க. அதை ஏன் எடுத்தாங்கன்னு தெரியல. மேபி 29ல் ஒரு தேர்தலை வந்து பாஜக இங்கே கொண்டு மொத்தமாகவே ஒரு நாள் ஒரு தேர்தலை கொண்டு வரதுக்கான முயற்சிகள் நடக்கலாம். அப்படிப்பட்ட சூழலில் நாம ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி திமுக தலைவர் அவர் வந்து ரொம்ப அவங்க கேரட்ஸை வந்து ஒரு என்கரேஜ் பண்றாரு. அதுல குறிப்பாக இந்த தேர்தலில் நம்ம என்னென்னலாம் மல்டிபிள் வேரியபிள்ஸ் தான் அந்த தேர்தல் தோல்வி காரணம், ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. அதை அவங்க வந்து மீள் பரிசீலனை செஞ்சு அந்த கட்சியை கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக யார் யாரை நியமிக்கணும், ஏற்கனவே இருந்த பட்டியல்களில் கடைசி நேரத்தில் ஒரு 40-50 பேர்த்த அவங்க நீக்கினது, இது மாதிரியான எல்லா சிக்கல்களையும் அனலைஸ் பண்ணிருக்காங்க. அதனால வந்து அவங்க அடுத்த தேர்தல் கண்டிப்பா வரும் அப்படிங்கிறத வந்து யூகிக்கிறாங்க. மேபி 29 வரலாம் அப்படின்னு யூகிக்கிறாங்க. அதுக்கு இப்ப இருந்தே ப்ரிப்பேர் ஆறாங்க அப்படின்னு தான் பார்க்கலாம். 29ல் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒருவேளை வந்துச்சுன்னா பாவலன் சொல்றாரு திமுக தான் வலுவான கட்சி இந்தியா கூட்டணியில. இப்ப திமுக இல்லாத ஒரு கூட்டணி அதற்கு சாதகமான சூழலை உருவாக்குவாங்களா? ஏன்னா அதுவும் ஒரு கேள்வி எழுதல. திமுக இல்லாம எப்படி 29 தேர்தலை சந்திக்க முடியும்? ஒருவேளை முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய நிலைப்பாடு கூட மீண்டும் இந்தியா கூட்டணிக்கே போயிருவோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடை எடுக்கிறாரா? அந்த ஸ்டேட்மெண்ட் தான் 2 நாட்களுக்கு முன்பு அவருடைய பேச்சா? இல்ல அது கேள்வி, அது நம்ம எக்ஸாக்டா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இப்ப இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது பாசிச எதிர்ப்பு கூட்டணி. அது வந்து பாஜக போன்ற RSS போன்ற இந்துத்துவ சக்திகளை எதிர்க்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியாக தான் இருக்கு. அந்த கூட்டணியில் இப்போ சமீபத்தில் நடந்த கூட்டத்தில் எல்லாருமே ராகுலை எதிர்த்திருக்காங்க. மேக்சிமம் எல்லாருமே அவர் வந்து நீங்க அது வெறும் திமுகவுக்காக மட்டும் கிடையாது, மற்ற எல்லா கட்சிகளின் மீதும் எல்லா மாநிலத்திலையும் உங்களுடைய போக்கு தவறாக தான் இருக்கு அப்படிங்கிறது கேரளாவில் ரொம்ப காட்டமா எடுத்திருக்காங்க. ஆனா திருப்பி ராகுல் அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், அவர் போட்ட ஆடியோ அப்படிங்கிறது வந்து ஏதோ காங்கிரஸ் தான் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிருக்கிற மாதிரி திருப்பி அவர் வந்து அதை கிளைம் பண்ண முயற்சி பண்ணிட்டு அதே ராகுல் காந்தி நம்பிக்கையை தெரிவிச்சிருக்காருல, நம்ம பக்கம் தான் வருவார்கள்ன்றது. அப்போ எல்லாத்தையும் ஒரு கனெக்டிங் டாட், நம்ம பக்கம் தான் வருவார்கள் அப்படின்னு சொல்றதை தவிர ஒரு நாளும் திமுக பாஜக பக்கம் போகாது அப்படிங்கறத வந்து அவர் உறுதிப்படுத்துறாரு. அது ஒரு உறுதியான விஷயம் தான். திமுக பாஜக பக்கம் போறது வாய்ப்பு இல்லை. அதுக்கு தான் சாத்தியமா இப்போ காங்கிரஸ் கூட மீண்டும் திமுக இணக்கமாவதற்கு சாத்தியம் இருக்கா? இல்ல இன்னும் ஆல் இண்டியா பாலிடிக்ஸ்ல மேபி அவங்க வந்து ஒரு பாசிட்டிவான மூவ் எடுக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா அதுக்கு வந்து ராகுல் வந்து இன்னும் ரொம்ப ஓப்பனா இருக்கணும். அவர் ஏற்படுத்தின டேமேஜஸை பல மாநிலங்கள் அவர் சரி செய்யணும். இதெல்லாம் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா தேர்ட் ஃப்ரண்ட் அவங்க உருவாக்குவாங்க. தாவேக்காவை காங்கிரஸ் கூட்டணியில இணைக்கிறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுது தேசிய அளவில். அதே தேசிய அளவில் திமுகவும் இணைக்கிறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுது. அப்படின்றப்போ இருவருமே அதுக்கு சம்மதிப்பாங்களா அப்படிங்கிறது இன்னொரு சந்தேகமா தான் இருக்கு. தாவேக்கா வந்து அவங்க கிடைச்ச ஒரு ராஜ்யசபா சீட்டை அவங்க வந்து காங்கிரஸுக்கு கொடுக்குறாங்க. எந்த காரணத்தை கொண்டும் பாஜகவோடு எந்த எதிர்ப்பையும் சம்பாரிச்சு கூடாதுன்னு இருக்கிறாங்க. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு, கேட்ட ஃபண்டு உடனே வருது அப்படிங்கிறாரு. பேரிடர் மேலாண்மை நிதி உடனே வந்துருச்சு அப்படிங்கிறாரு. அது ஒவ்வொரு குவார்டர்லயும் வர ஃபண்டு தான், ரெகுலரா வர ஃபண்டு தான். அதே போல ஆதவர்ஜுனா டெல்லி போயிட்டு வந்தப்போ நீங்க என்ன பிளான் என்ன திட்டத்தை கொண்டு வந்தாலும் நாங்க ஃபண்ட் அலோகேட் பண்றோம்னு கட்காரி சொல்றாரு அப்படின்னு அவர் பேசுறாரு. அப்ப அவங்க வந்து பாஜகவை எதிர்க்காத, பாஜகவை ஒரு பொட்டு கூட எதிர்க்காத ஒரு அரசியலை செய்யணும்னு நினைக்கும் போது 29ல் பாஜகவை எதிர்க்கக்கூடிய இந்த கூட்டணி அப்படிங்கிறது மேபி மாறலாம். என்ன இவர் எதிர்க்கவே மாட்டேங்கிறாரு. அதே சமயத்தில் கவர்னன்ஸாகவும் சில சிக்கல்கள் ஓடுது அப்படிங்கும் போது கண்டிப்பாக அவங்க வந்து நிலைப்பாட்டை விசிகா மாத்திக்கலாம், கம்யூனிஸ்டுகள் மாத்திக்கலாம் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ரெண்டாவது அவர் திருமாவளவன் எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கு பிறகு ஒரு டீடைலான இன்டர்வியூ இப்பதான் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பல இடத்துல அவர் முயற்சி பண்ணியிருக்கிறாரு. துண்டுமா சின்ன சின்ன செய்தி மட்டும் போட்டுட்டே இருப்பாங்க. இப்ப டீடைலாவே அவர் பேசியிருக்காரு. அது ரொம்ப தெளிவா சொல்றாரு. இது வந்து ஒரு மிகப்பெரிய பாண்டட் கமிட்மெண்ட்லாம் ஒண்ணும் கிடையாது. முடியலன்னா நாங்க வந்துக்குவோம். சத்யராஜ் சொல்றது அடிப்படையில தாவேக்கா தன்னுடைய அரசியல் வட்டத்தை தமிழ்நாட்டோடு முடிச்சுக்குவாங்க, தேசிய அளவுக்கு போக மாட்டாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல எப்படி புரிஞ்சுக்கலாம்? தேசிய அளவுக்கு போவாங்க. பட் ஆனா 2029 அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நிறைய சிக்கல்கள் வரும். 29க்கு முன்னாடி அவங்களுக்கு பல சிக்கல்கள் வரும். அது எப்படி சிக்கல்கள் வரும் அப்படிங்கிறதுக்கு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இன்னைக்கு கூட ஜிஆர் சுவாமிநாதன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. ஒரு போனால் ஒரு மாநிலம் போயிடுச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க இல்லையா?
அது வந்து டெல்லியில இந்த தாவேக அரசை டெல்லி விரும்புதா விரும்பலையா அப்படிங்கறதெல்லாம் இன்னுமே வந்து முடிவாகாம ஒரு விஷயமா இருக்கு. இவங்க மேல 2-3 குற்றச்சாட்டுகள் இருக்கு. தாவேக அரசை டெல்லி விரும்புதான்னு தெரியல, ஆனா தாவேக அரசை காங்கிரஸ் விரும்புறாங்க. காங்கிரஸ் தேசிய கட்சி அப்படின்றப்போ போய் தானே ஆகணும். தாவேகாவை காங்கிரஸ் பயங்கரமா விரும்புறாங்க. அவங்க இருந்தா சவுத் இந்தியாவில் ஒரு பெரிய ஸ்வைப் கிடைக்கும்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. திமுக வரலனாலும் தாவேக்கா இருந்தா போதுங்கிற மனநிலை அவங்க இருக்கிறாங்க. அதை நான் ஓப்பனா சொல்றேன். அந்த மனநிலை வந்து அவங்களுக்கு ரொம்ப திமுக வரலனாலும் எங்களுக்கு வேணுங்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விசிகாவோ கம்யூனிஸ்டுகளோ அவங்களுக்கு வந்து திமுக வர்றது ஒரு ஐடியாலஜிக்கலான ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்டி அப்படிங்கறதால வந்தா நல்லது, நமக்கு எதிரி ஆர்எஸ்எஸ் தானே, வாங்க எதிர்க்கலாம் அப்படிங்கிற மனநிலை புரிஞ்சுக்கலாம். அவங்க வந்து தேசிய அளவுல தாவேக்கா வருகை காங்கிரஸ் கட்சிக்கு பிற மாநிலங்கள்ல பலன் கொடுக்கணும். அவங்க ஃபீல் பண்றாங்க. விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எல்லாம் தமிழ்நாட்டுல பலன் கொடுக்கணும்னா திமுக வரணும்னு விரும்புறாங்க. திமுக இந்தியா கூட்டணிக்கு ஒரு பலம்னு எல்லா காலத்திலுமே அவங்க வந்து நினைக்கிறாங்க. அது நியாயமான ஒரு விஷயம் தானே. அவங்க ஐடியாலஜிக்கலா எதிர்க்கக்கூடிய ஒரு குழு வந்து ஆர்எஸ்எஸ் எதிர்க்கக்கூடிய ஒரு குழு கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எப்பவுமே ஒரு பலம். ரெண்டாவது விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் எங்க நிக்கிறாங்களோ அந்த கூட்டணிக்கு எப்பவுமே வந்து ஒரு ப்ரோகிரசிவ் ஐடியாலஜி இருக்கும். அந்த ஐடியாலஜி தான் அந்த டிரைவிங் ஃபோர்ஸ். சரி, அதை வந்து அவங்க விரும்புறாங்க. பேசலாம். திரு சத்யராஜ், அண்ணன் சொல்லும்போது சொன்னாங்க பாண்டட் உறவு வந்து திமுகவோடையும் கிடையாது. அது உண்மைதான். அதாவது விசிகாவை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க அமைச்சர் பதவியில் பங்கேற்றது ஒரு பலம் தான் அவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு தலித் சிக்கல்களை நிவர்த்தி பண்ணி அவங்களுடைய கட்சியை மேலும் பலப்படுத்துறதுடைய ஒரு முக்கியமான யுக்தி. அது நல்லதுதான். குறிப்பாக நேற்று எழுச்சிதம்பர் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், இது ஒரு அரசியல் பேரிடர் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். அந்த நேரத்தில் உதவிக்காக அவர் நிற்கிறாரு. சித்தாந்த ரீதியா முரண்பட்டா கண்டிப்பா வெளியே வந்துருவாங்க. பேரிடர் சரியாயிருச்சுன்னா ஒருவேளை நிலைப்பாட மாத்திருவாங்களா? அது பொறுத்திருந்தா பேரிடர் இப்ப நீங்க வந்து 20 பேர் வந்திருப்பாங்க, நாங்க தான் நிறுத்தி இருக்கங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க சொன்னாங்க. அதாவது அதிமுக உடைத்து இந்த வர்றப்ப இவங்களுடைய முன்முயற்சிகள் இவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அச்சப்பட்டு தான் அந்த உடைக்கிற வேலையை வந்து தாவேக்கா நிறுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது இது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம் தானே. இன்னொரு கருத்தையும் பார்க்கணும். தேசிய கூட்டணியில திமுக இணைய வேண்டும் என்பது கூட எங்களுடைய விருப்பம் என்பதை தாண்டி காங்கிரஸ் விருப்பத்தை தான் திருமாவளவன் பிரதிபலித்திருக்கார் என்றார். அப்ப அது கூட ரொம்ப வேலிடான பாயிண்ட். எனக்கு காங்கிரஸ் விருப்பமாங்கிறது தெரியல, பட் ஆனா அண்ணன் திருமா அதை விரும்புவாரு. ஏன்னா பாசிச எதிர்ப்பை பலமாக எதிர்க்கணும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அப்படிங்கிறதுல அவர் உறுதியா இருப்பார். அது நான் அதை ஏத்துக்கிறேன். சரி.